எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, ஜானகி அம்மா இறப்பதற்கு முன்னாடி முதல்வர் விஜய் அவர்களிடம் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ஒவ்வொருத்தரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. அப்படிப்பட்ட விஷயத்தை ஜானகி அம்மா முதல்வர் விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழகமுமே இன்றைக்கி இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது. அதே மாதிரி முதல்வர் விஜய் அவர்களும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஜானகி அம்மாவுக்கு பதிலாக சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி இதுவும் சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. ஜானகி அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, முதல்வர் விஜய் அவர்கள் அதற்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஒட்டுமொத்த தமிழகமும் எதனால் இந்த அளவுக்கு கவலையாக இருக்கிறாங்க, அப்படி என்ன விஷயத்தை ஜானகி அம்மா சொன்னாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, ஜானகி அம்மா வெறும் பாடலாசிரியர் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு மிகப்பெரிய மோசமான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்க பாடலுக்கே உயிர் கொடுத்தவங்க. ஒரு பாடலாசிரியர் எப்படி இருக்கணும்னு அடுத்து வந்த இத்தனை பாடலாசிரியர்களும் ஜானகி அம்மாவை தான் உதாரணமாக எடுத்துப்பாங்க. அவங்க ஒவ்வொரு பாட்டிலையுமே உயிர் இருக்கும். இது எந்த ஒரு பாடலாசிரியர்கிட்டையுமே இல்லாத ஒரு அற்புதம். இன்றைக்கி நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கொண்டு வரணும். இப்படி இருக்கிறப்ப ஜானகி அம்மா இதுவரைக்கும் 48,000 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடியிருக்கிறாங்க. நாம் ஒரு சில மொழிகளை கற்றுக்கிறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் ஜானகி அம்மா அந்த காலத்திலிருந்தே பாடியிருக்கிறாங்க. 50 வருடத்திற்கு மேலே தமிழ் சினிமா துறையுலகம் மட்டும் கிடையாது, இந்திய சினிமா துறையுலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையுமே பாட்டு பாடியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியுமே, சினிமா இண்டஸ்ட்ரியுமே மிக பெருமளவுக்கு கவலையில் இருக்குது. மக்கள் ஒவ்வொருத்தருமே கலங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜானகி அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுடைய மகன் இறந்து போயிட்டாங்க. ஜானகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 90 வயதே ஆகியிருந்தாலும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமான, ரொம்பவே இளம் வயதினர் மாதிரியே தெரிவாங்களாம். எல்லாருமே கேட்பாங்களாம், ஏம்மா உங்களுக்கு 90 வயசு தானா, எங்களால் நம்பவே முடியல, எப்படி இவ்வளோ இளம் வயது இருக்கிறவங்க மாதிரியே இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, என் மகன் இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்பயுமே இளம் வயது தான் சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட அவங்களுடைய பாச மகன் சரியாக 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கிறாங்க. அதில் இருந்து ஜானகி அம்மா ஒரு நாள் கூட சிரித்தது கிடையாதான். இதுவே ஜானகி அம்மாவுடைய உறவினர் ஒவ்வொருத்தருக்குமே உயிர் போகிற மாதிரி இருக்குமா. ஏம்மா, நாங்கள் உங்களைத்தான் எங்களுடைய வாழ்க்கையுடைய இதாகவே வச்சுருந்தோம், நீங்களே சிரிக்காமல் இருக்கிறது எங்களுக்கு எப்படிமா எங்களால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொன்னதுக்கு ஜானகி அம்மா, என்னுடைய மகன் தான் என்னுடைய சந்தோஷம், அவன் எப்போ இந்த உலகத்தை விட்டு போனானோ என்னுடைய உயிர் அப்பயே பாதி போயிடுச்சுன்னு சொல்லி அழுதுருக்கிறாங்களாம். அப்படிப்பட்ட ஜானகி அம்மா இன்னைக்கு இறந்துருக்கிறாங்க. மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் சுற்றியுள்ளவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, அவங்களுடைய மகன் என்னைக்கு இறந்தாங்களோ அன்னைக்கே ஜானகி அம்மா பாதி இறந்துட்டாங்க, அவங்க கூடவே இருந்த எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜானகி அம்மா முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற உடனே ஒரு சில வாரங்களில் ஜானகி அம்மா பேசியிருக்கிறாங்க. ஜானகி அம்மா முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நான் எத்தனையோ வருஷம் தமிழகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன், அதை என் பையன் மாதிரி நீ பண்ணுவ அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுப்பா. ஆனால் என் பையன் இல்லை இப்போ உயிரோட, ஏன்னா ஒவ்வொரு நாளும் என் பையன் சொல்லிக்கிட்டே இருந்தான், நீ முதல்வராக வந்தால் தமிழகம் மிக பெரும் அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், உன்னுடைய ஆட்சியை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தான். அவன் இல்லை, அட்லீஸ்ட் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுடைய கண்ணிலிருந்து உன்னுடைய ஆட்சியை பார்க்குறம்பான்னு சொல்லியிருப்பாங்களாம். உடனடியாக முதல்வர் விஜய், உங்களுடைய மகனா நான் இன்னும் உயிரோடு தான்மா இருக்கிறேன், நான் எப்பயும் உங்களுடைய மகனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். உடனடியாக ஜானகி அம்மா கண்கள் கண்ணீரோட ஆற தழுவுனாங்களாம். இந்த குறிப்பிட்ட விஷயம் இன்னைக்கு வெளியாகி எல்லாரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்கள் தமிழகத்துக்கு முதல்வரான பிறகும் எல்லாத்துக்கிட்டேயுமே இவ்வளவு பாசமாக அன்பாக பேசுகிறதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மறக்காமல் கீழே கிடக்க கம்பஸாக தெரிவிங்க. நன்றி.